அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு யோகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும் குரு பெயர்ச்சி அப்படி மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். அந்த வகையில ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை உண்டு. அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு. சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தை ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு 1 வயது முடிவடைவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வானவீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தை என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டிலில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டிலில் வேகமாக ஆடத் துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டியில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் முதல் வயதை பூர்த்தி செய்து 2வது வயதை அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டான் சந்திரன். தான் கணித்த குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன, அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்திக் கொண்டிருந்தேனே, அதனால் தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம் தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார். குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளாக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்வதற்காகவும் சொல்லப்பட்ட கதையாகும். குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல்தான் ஆசானின் ஆசையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசி நேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி
ராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரைக்கும் 2ல் இருந்த குரு பகவான் தற்போது 3ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகிறாரு. 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே பூர்த்தியாகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு குரு பெயர்ச்சியின் நற்பலன்கள் கொடுக்காது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது அவ்வளவு அனுகூலம் இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் 7.5 சனியும் ஆரம்பமாக இருப்பதால எல்லா விஷயத்திலும் நீங்கள் அதிக கட்டுப்பாடோடும் கவனத்தோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ஏன்னா விரய சனி காலகட்டத்தில் சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு படாத பாடு பாடுத்தி வைக்கக்கூடிய தருணங்கள்ல குரு பகவானுடைய இந்த பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் இதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மைகள் கிடைக்குங்க. புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அல்லது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க. இந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே அந்த முயற்சியை மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் கூட அவற்றில் ஏதாவது இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் புதிதாக உத்தியோக சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க. கூடுமான வரைக்கும் இந்த 2025 குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டுல குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. குடும்ப சூழ்நிலையில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதால 7.5 சனி விரயசனி ஆரம்பிக்க இருப்பதால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஆனா அவற்றை குரு பகவானுடைய சஞ்சார நிலை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு குரு பயிற்சி காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.